பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. தொழில்வாண்மை சார்ந்து எங்களை நகர்த்திக் கொள்ள வேண்டும். ஒரு திரைப்படத்துக்குள்ளாலே நாங்கள் ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளே அப்படியே போய் சேரலாம். எங்களால் அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது ஏன் எங்களுடைய திரைப்படங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கவில்லை. கருடன் தயாரிப்பு 1, 2 என்று சொல்லி 2 விடயங்களை நாங்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். சூட்சுமமாக இன்னும் சில நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தயாரிப்பு 3, 4, 5 என்று சொல்லி இதுவரைக்கும் அந்த தயாரிப்பு விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவே இது தொடர்ச்சியாக பயணிக்கும் என்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலும் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. அது விரிவிலட்சமாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இனி அடுத்ததாக நமது அழைப்பை ஏற்றி இங்கு வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மதிப்புக்குரிய கலாநிதி என் சண்முகம் அவர்களை சிற்றுரை வழங்க வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கருடன் எல்ரோய் மற்றும் இங்கே இந்த நிகழ்வினை நடத்துகின்ற தம்பி, இங்கே கூடியிருக்கின்ற பெரியவர்கள், மேலும் சுவாமிகள், எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னாலே எல்ரோய் சார் ஒரு படம் 2 தயாரிக்கிறோம். நான் கருடன் என்ற ஒரு நிறுவனம், கட்டாயம் நீங்கள் வந்து பார்க்க வேணும். இப்போ இங்கே பேசின விஷயம் அவ்வளவையும் மடமடன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எல்ரோயினுடைய அப்பா அமலதாசும் நானும் அந்த நாட்களிலே எங்களுடைய வீட்டிலே ஒரு ஹார்மோனிய பெட்டியோடு இருந்து பல திரைப்பட பாடல்களுக்கு இசையமைத்து நாங்களே அதனை ஒளிப்பதிவு செய்யாமலேயே வைத்த அந்த நாட்களை நான் நினைத்து கொண்டேன். இங்கே இந்த தமிழ் சொன்னதை போல இந்த நாமம் நலிவடையாத கலைகள் நமக்கு கொண்டிருக்கிறோம் என்ற அந்த பெருமிதம் மட்டுமல்ல, இந்த திரைப்படம் என்பது மிக வல்லமையான ஒரு கலை வடிவம். ஒரு திரைப்படத்துக்குள்ளாலே நாங்கள் ஒரு மனிதனுடைய ஆத்மாவுக்குள்ளே அப்படியே போய் சேரலாம். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இங்கே இந்த தியேட்டரை பற்றியெல்லாம் பேசினார். உண்மையிலே இந்த தியேட்டர் மட்டுமல்ல, தியேட்டர் இல்லாமலேயே இந்த திரைப்படங்களை பார்க்கிற அந்த வழிகள் நிறைய வந்து விட்டது. அண்மையிலே ஒரு புள்ளி விவரம் பார்த்தேன், தமிழ்நாட்டிலே ஒரு 3000 தியேட்டர் இருந்தது, இப்போ ஒரு 500 காண இல்லை, 600 காண இல்லை. அதில் கருத்து மக்கள் சினிமா பார்ப்பதில்லை என்பது அல்ல. ஆனால் இங்கே எங்களுடைய இந்த புலத்திலே இது சம்பந்தமான ஒரு தம்பி சொன்னதை போல ஒரு திட்டமிட்ட தன்மையில் அவரவர்கள் ஆசையினாலே படம் செய்வார்கள். யாராவது காசு இருந்தா படத்துக்கு உதவுவார்கள். ஆக 2 விஷயம் இதுல வருகிறது. ஒன்று வந்து இதனை நியமமான ஒரு நிறுவனமாக்க வேண்டும். 2வது இந்த கலை வடிவம் சம்பந்தமான நியமமான பயிற்சி எங்களுக்கு வேண்டும். இங்கே ரகுராம் இருக்கிறார், ஞாபகம் அந்த நாட்களிலே இந்த திரைப்பட கூட்டுத்தாபனத்துல நான் இலங்கை வானொலியிலே கொஞ்ச காலம் வேலை செய்யக்குள்ள திரைப்பட கூட்டுத்தாபனம் நடக்கிற அந்த ஒர்க் ஷாப் பயிலரங்குகளுக்கு ஓடி ஓடி போய் வாரது. பின்னாலே தரங்கணி என்று உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு தியேட்டர்ல இந்த உலகத்தினுடைய அத்தனை அழகான திரைப்படங்கள், சத்யஜித்திரை தொடக்கம் எல்லோருடைய திரைப்படங்களே ₹1 தான் அந்த டிக்கெட். இப்ப அப்படியான வாய்ப்புகளும் உங்களுக்கு இல்லை. இந்த நீங்க சொன்னதை போல இந்த வணிக ஊடகம், நான் வணிகம் என்று அதை குறைச்சி சொல்ல இல்லை, எங்களுக்கு எது எங்களுக்கான திரைப்படம், எங்களுக்கான கலை என்ன என்ற அந்த நினைவு மிக முக்கியம். எங்களுடைய வாழ்வை நாங்கள் படங்களாக எடுக்கிற பொழுது, எங்களுடைய பாடுகளை படங்களாக எடுக்கின்ற பொழுது அவை நிச்சயமாக வாழும். நாங்கள் யாரோ என்னவோ ஒன்றை போல செய்கிறதாக வேண்டாம். தயவு செய்து இந்த பிள்ளைகள் எல்லோருக்கும், நான் இந்த படங்களை பார்க்கவில்லை, அப்படி இருக்காது என்றால் நீங்கள் சொல்லுவதை போல நாங்கள் எங்களுடைய வாழ்வை சொல்லுவதற்காக இந்த திரைப்படங்களை நாங்கள் இதில் ஈடுபடுகிறோம் என்று நீங்கள் சொல்வது. அதே நேரத்தில் இது வெறும் ஒரு நஷ்டப்பட்டு போகிற, தொலைந்து போகிற விடயமாக வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலே கூட இந்த திரைப்படங்களை உண்மையான கலை திரைப்படங்களுக்கு போய் தங்களை இழந்து போன நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த காம்ப்ரமைஸ் இருக்கு, இந்த வணிகம் என்று வரைக்குள்ள எங்களை இழந்து போகிற ஒரு நிலைமை இருக்கிறது. எங்கள்கிட்ட படம் கூட இல்லை, எங்களை வரலாறை சொல்றதுக்கு. ஒரு 35-40 திரைப்படங்கள் இந்த வில்லங்கத்துக்குள்ள தமிழ்ல வந்திருக்குது. அதுல ஒன்று கூட எங்கள்கிட்ட இப்ப சொன்னார்கள், திரைப்பட கூட்டுத்தாபனம் அதுல எரிச்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையான காலங்கள்ல தமிழ் திரைப்படம், நான் கூட ஒரு திரைப்படத்துல பிறருக்கு தெரியாது, மாமியார் என்ற திரைப்படத்துல 5 டைட்டில், பாடலாசிரியர், பாடகர், இணை இயக்குனர் எல்லாம் அந்த காலத்துல ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருக்கைக்குள்ள அந்த படத்தை நான் இப்ப பார்க்கல, அது மனசுக்கு மட்டும்தான் இருக்குது.
அன்றைக்கு ஒரு பாட்டை கேட்டேன். அதே போல பின்னாலே எங்களுடைய புலங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை தயாரித்த வாழ்க்கை கூடாக உருவான படங்களையும் நாங்கள் இப்ப இருந்தாலும் பார்க்கலாம். ஆக மிக நுண்ணிய திட்டமிடலோடு ஆரம்பிக்கின்ற இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு இதயத்தாலே எல்லையில்லாத அன்போடு என்னுடைய வாழ்த்துக்களை முதலிலே சொல்கிறேன். இங்கே நிறைய இளைஞர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பது நான் பார்க்கிறேன். அன்புள்ள முதலாவது படம், இரண்டாவது பரவாதி. இந்த பரவாதி என்று சொல்ல மட்டக்கிழமையினுடைய துணவியா இருக்கிறார், அவருடைய தம்பி அடிக்கடி இந்த ஏனத்தான் பரவாதி படுறீங்கள் என்று சொல்லி நான் அடிக்கடி இந்த சொல்ல கேட்டிருக்கேன். கனகாலத்துக்கு பிறகு அந்த பரவாதி என்ற அந்த சொல்லு அப்படியே எங்களை அந்த மண்ணினுடைய புலத்துக்கு கொண்டு செல்கிறது. இது கூட ஒரு வெற்றியான விஷயம்தான். இப்படியெல்லாம் நீங்க நுணுக்கமாக யோசிக்க வேண்டும். அதே போல இந்த பரவாதியை போல பாடலுக்கு இசையமைக்கிற பொழுது அது ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரலாம். அதே நேரத்தில் எங்களோட மட்டக்களப்பு புலத்திலேயோ மன்னாரிலேயோ இருக்கிற ஒரு நாட்டார் பாடலினுடைய ஒரு மெட்டு கூட அதுக்குள்ள வரலாம். அப்பதான் நாங்கள் அதுக்குள்ள இருப்போம். நான் நீள பேச மாட்டேன். உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லி, இலங்கைக்கென்று ஒரு மெல்லிசை மரபு வர வேணும்னு அந்த காலத்துல அதெல்லாம் எல்ரோயின் அப்பா நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து பாட்டுகள் பாடின காலங்கள். அப்பொழுது முதல் இலங்கை வானொலியிலே இந்த மெல்லிசை ஆரம்பிச்ச பொழுது மிக வெற்றிகரமாக நாங்கள் தயாரித்தது ஒரு நாட்டு பாடல். தென்னை மரத்து பாளைக்குள்ளே 2 தேரை இருந்து மொழிக்குது பார், தென்னலடிக்குது என்னை மயக்குது தேன் மொழியே முத்துவீராயே. இன்றைக்கும் இந்த பாட்டு நான் தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது கான்ஃபரன்ஸ்ல போய் பாட்டு பாடுற இந்த பாட்டு தான் பாடுவேன். ஆக நான் சொல்ல மாறுது, எங்களுடைய மண்ணிலிருந்து எங்களுடைய வாழ்விலிருந்து வருகின்ற கலைகளாக இந்த கலைகள் இந்த படங்கள் மலர வேண்டும். அதே நேரத்தில் அவை வல்லமையாக இந்த வணிக சந்தையிலே விலை போகாமல் விலை ஈட்டுகின்ற படங்களாகவும் அவை அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பை உங்களோடு உரையாடுவதற்கு தந்ததற்கு என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி அமைக்கிறேன். நன்றி.